திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் திரு பழனிசாமி அவர்களே, மாநகர காவல் ஆணையாளர் திரு மனோகரன் அவர்களே, எனது அருமை திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களே, எனது அருமை தம்பி திரு சிவராமன் அவர்களே, மற்றும் இவ்விழாவிற்கு பெரும் திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூருக்கு ஒரு சின்ன அலுவலகத்தை திறந்திருக்கோம். ஒரு சின்ன அலுவலகம் அப்படின்னு சொல்லி ராமு சொன்னார் போன மாதம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனார். என்ன ஒரு சின்ன வீடுன்னு சொன்னீங்க, இது என்ன ஒரு பெரிய தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்கீங்க. எப்படி வனத்துக்குள் திருப்பூர் அடர்ந்து பறந்து விரிந்திருக்கிறதோ அதே போல் உங்கள் அலுவலகமும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தினம் விழாவில் பங்கேற்க எனக்கும் ஒரு பங்களித்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு ஒரு அலுவலகம் வேணும் அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு போகணும். நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சிறுதுளி அமைப்புக்காக நொய்யல் வாழ்வு மையம் அப்படிங்கிற ஒரு அலுவலகத்தை ஒரு சின்ன கூடு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஒரு சின்ன புறா கூடு மாதிரி. ஆனால் இன்றைக்கி அதை பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்களின் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அவர்களின் ஒரு சரணாலயமாக மாறிடுச்சு. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய மற்றும் அது மட்டும் இல்லை, ஒரு ஆராய்ச்சி மையத்தை சமீபத்தில் நாங்கள் துவக்கியிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையுமே ஆராய்ச்சி செய்யாமல் நாம் எதுவுமே தொடங்கினால் அது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி தான் நீங்கள் 6 லட்சம் மரம் நீங்கள் நட்டிருக்கீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது சொல்லிவிட்டு ராமாவும் இன்னொன்று சொன்னார், எப்படிக்கா நீங்கள் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும், இன்னும் நிறையா மரங்களை நடணும்னா எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. நானும் திருப்பூரில் வளர்ந்தவ, எல்லாரையும் மெம்பர்ஷிப் சேர்த்துருக்காரு என்னோட தம்பி. எனக்கு மட்டும் மெம்பர்ஷிப் கேட்கல. ஏன்? சரி, நீங்கள் கேட்கலான்னா பரவாயில்ல, நானே மெம்பர் ஆகிக்கிறேன். சமீபத்தில் ஏற்பட்ட கஜா சைக்ளோனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விபரீதம்னு தான் சொல்லணும். எவ்வளோ சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல சுனாமி, அதுக்கப்புறம் கேரளாவில் எப்போவுமே இல்லாத ஒரு வெள்ள சேதம், அப்புறம் இப்போ கஜா. இனி அடுத்தது என்ன? யாரோ கேட்டப்போ இது சகஜமாக நடக்கிறது தான். இல்லை, இவ்வளோ வருஷம் நடக்காதது அடிக்கடி நடக்குதுன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இயற்கையின் சீற்றம். அந்த இயற்கையின் சீற்றம் தணிய வேண்டும் என்றால் இன்னும் பல வனத்துக்குள் திருப்பூர்கள், இன்னும் பல சிறுதுளிகள், இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் முன்வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்துட்டா தான், இது நம்ம ஊர், இது நம்ம நாடு, நம்ம இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் இயற்கை அன்னையின் சீற்றத்தை நாம் தணிக்க முடியும். அதற்கு ஒரே தீர்வு மரங்களை வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், இன்னும் பல. அதற்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதே காட்டுது எவ்வளோ ஒரு சமூகத்தில் ஆர்வலர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் உங்களது பணி மேலும் மேலும் சிறக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.